கொண்டாட்டம் உதயம் கோலாகலம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். புதிய கோணத்தில் இந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக கட்டுரையை தான் எடுத்திருக்கிறோம். வே சந்திரமோகன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மோடிக்கு சவால் விடுக்கும் 2 இளவரசர்கள், அது பற்றி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அகிலேஷ், தேஜஸ்வி அவங்களுடைய பரப்புரை வியூகம் குறித்து தான் எழுதியிருக்கிறாங்க. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரம் அப்பாஸ் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். வணக்கம் ராஜகம்பீரம். வணக்கம். மோடிக்கு சவால் விடுக்கும் 2 இளவரசர்கள். மக்களாட்சியில இளவரசர்கள்ன்ற பதத்துக்கெல்லாம் பொருள் இல்லை. ஆனால் கட்டுரையாளர் மோடி தான் இதை பயன்படுத்துகிறார். ராகுல இளவரசர் அப்படின்னு சொல்றது, அகிலேஷ இளவரசர் அப்படின்னு சொல்றது, அதன் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த பரப்புரை வியூகம் எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்றப்போ, அகிலேஷை பற்றி பேசுகிறப்போ அகிலேஷ் வேலை வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த குடும்ப கட்சி அப்படின்ற அந்த விமர்சனத்தை எதிர்கொள்றாருன்றதான் கட்டுரை தொடங்குது. இந்த முதல் பத்தி எப்படி பார்க்குறீங்க? 84% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கிறது மிக முக்கியமான இந்தியாவினுடைய ஒரு பிரச்சனை. அது குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய அரசியல் களத்திலே முழுக்க திசை திருப்புகிற வேலையை, மதவாதம் சார்ந்த பிரச்சாரங்களை, ராமர் கோயில் கட்டிவிட்டோம் என்று சொல்வதை போலவே பாகிஸ்தான் பற்றி பேசுவது, பசுமாட்டை பேசுவது என்கிற ஒரு வழக்கமான பாணியை பாஜக கைகொள்கிற போது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நோக்கி இவர்கள் பேசுகிறார்கள். ஏன்னா மக்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பணமதிப்பு நீக்கம் இருக்கிறது, அதுல பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா என்கிற கேள்வியை இவங்க எழுப்புறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப பெட்ரோல் டீசல் விலை இருக்கு, அது பெரும்பான்மை இந்துக்களை பாதிக்கவில்லையா? கேஸ் சிலிண்டர் விலை ஏறுறது பெரும்பான்மை இந்துக்களை பாதிக்கவில்லையா? வேலை வாய்ப்பு இன்மை என்பது பெரும்பான்மை இந்துக்களை பாதிக்கவில்லையா? அக்கினி பாத் என்பது பெரும்பான்மை இந்துக்களை பாதிக்கவில்லையா? அப்ப சிறுபான்மை மக்களை குறிவைத்து இவர்கள் பேசுகிற அரசியலால பெரும்பான்மை மக்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியல் இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமான. இந்திய அரசியல்ல நடுத்தர வர்க்கம் பல விஷயங்களை தீர்மானிப்பதை போலவே பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அரசியல் ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே ஒரு ஆதிக்க அரசியல் என்று வருகிற போது அதற்கு 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் அதை எதிர்ப்பாங்க. அடித்தட்டு மக்கள் அதை எதிர்க்கிறது அப்படிங்கிற வலிமை பெற முடியாதுங்கிற காரணத்தினால எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் வலிமை பெற முடியாத சூழல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கூட அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. நீதி கட்சி போன்றவர்களாம் அந்த ஆதிக்க சமூகங்களுக்கான அந்த பிரச்சனை எதிர்கொள்ளுகிற போது முழுக்க அவங்க பிற்படுத்தப்பட்டவர் தான் அதுக்கு களத்துல நின்றாங்க. இதே நிலைமையை தான் நம்ம அங்கேயும் பார்க்கிறோம். இப்ப உத்தரப்பிரதேசம் ஒரு மதவாதம் அல்லது மதம் சார்ந்த அரசியல் வேரூன்றி இருக்கிற மண்ணுல இப்போ அகிலேஷ் இப்போ பாஜக நாங்கள் ஆட்டா கோதுமை இலவசமாக தரோம் அப்படின்னா, இவங்க நாங்கள் ஆட்டா மட்டும் இல்லை டேட்டாவும் இலவசமாக தருகிறோம் அப்படிங்கிற போது இளைஞர்கள் அவங்களுக்கான எதிர்காலம் அதை ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளால வெற்றி பெற முடியும்னு அகிலேஷ் நம்புறாரா? நிச்சயமா நம்புறாங்க. ஏன்னா ஆட்டா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு டேட்டா முக்கியங்கிறது இளைஞர்கள் உணர்வான். ஏன்னா இணையதளங்களின் காலம் தானே. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை அந்த சிறப்பு அதிகாரம் நீக்கப்படுகிறது, மணிப்பூர்ல கலவரம் நிகழ்கிறதுனா அரசாங்கம் செய்யற முதல் வேலை என்ன? இணையதளத்தை தானே கட் பண்றாங்க. அப்ப டேட்டா முக்கியங்கிறது அரசாங்கமே உணர்ந்து இருக்கிறதுல. அப்ப என்ன செய்யறதுன்னா, இளைஞர்கள் என்ன செய்வான்னா முழுக்க இணையதளங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அவன் அதிகமா கவனம் செலுத்துவான். அப்படிங்கிறதுனால ஆட்டா என்பது ஒரு தவிர்க்க முடியாத உணவு. டேட்டா என்பது உணவு தீர்ந்த முன்னாடி மனிதனுக்கு தேவையான அறிவு. நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லையா, நம்ம வயிற்று பசி தீர்றது, அது செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படுங்கிறாங்கல்ல, அதோட உல்டா தான் இது இந்த ஆட்டாவும் டேட்டாவுமே. அதோட உல்டாவா தான் நான் அதை பார்க்கிறேன். 2 விஷயம் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷினுடைய பரப்புரை வியூகத்தை பார்க்கிற போது, ஒன்று நான் வந்தா என்னெல்லாம் செய்வேன் அப்படின்றதெல்லாம் பட்டியலிடுறார். இன்னொன்று கடந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில என்னெல்லாம் செய்யல, தேர்தல் பத்திர விவகாரங்களை கையில் எடுக்கிறார், வினாத்தாள் கசிவு, பணமதிப்பு நீக்க நடவடிக்கை, இது பற்றி பேசுறார். இந்த 2ஐயும் ஒரு புள்ளியில கொண்டு வரார். ஆனா நுணுக்கமா ராமர் கோயில் விவகாரத்தெல்லாம் தவிர்த்து விட்டு போற அந்த பரப்புரை வியூகம் எடுபடும் நினைக்கிறீங்களா? அதாவது கடவுள் உண்டு என்பதும் கடவுள் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சுன்னு நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, அந்த ஊரில் மதவாதம் முக்கியமான ரோல் பண்ணும்போது அதற்கு எதிராக பேசுவதன் மூலமாக தனக்கு எதிரான அலையை உருவாக்காமல் சாதுரியமாக அதை தவிர்க்கிறார்ல, அது ஒரு தேர்தல் வியூகம் தான், ஒரு புத்திசாலித்தனம் தான் அது. ஏன்னா அதை பற்றி பேசினாலே என்ன ஆகும்? இப்ப ராமர் கோயில் கட்டுவதால் இந்துக்களினுடைய வயிறு நிறைந்து விடுமான்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்காக. உடனே பாருங்க ராமருக்கு எதிராக பேசிவிட்டார்கள் அப்படின்னு இவங்க பரப்புரை செய்வாங்க. அப்ப எதிரிக்கு அதற்கான வாய்ப்பையே தராம
அவர்கள் விளையாடுவதற்கான மைதானத்தையே தராம விடுறது இருக்குல்ல, அவர்களுக்கு எந்த பந்துமே கேட்ச் பிடிக்க முடியாம பண்றது இருக்குல்ல, அது ஒரு புத்திசாலித்தனம் தானே. அதை தவிர்க்கிறது மூலமாக இது பிரச்சனை அல்ல. கோயிலுக்கு போறதோ வழிபாடு செய்வதோ ஒரு மக்களுடைய பிரச்சனை அல்ல. அது வந்து ஒரு எல்லாருடைய உள்ளுணர்வு சார்ந்தது. உள்ளம் பெருங்கோயில்னு சொல்றாங்கல்ல, உன் உடம்பு ஆலயங்கிறாங்கல்ல, அது உள்ளுணர்வு சார்ந்ததுதான் கடவுள் நம்பிக்கையை தவிர. கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறவர்கள், கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வியை பறிக்கிறவர்கள், அதிகாரத்தை பறிக்கிறவர்களை அடையாளம் காட்டுறதுக்கு நாம் கடவுளின் பேரால வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லையே. வாண்டடா தெரிஞ்ச இந்த பரப்புரை திட்டமிட்டு தவிர்க்கிறார். அதை திட்டமிட்டு தவிர்ப்பது அவருடைய தேர்தல் வியூகம், புத்திசாலித்தனம் தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ அகிலேஷ் யாதவுக்கெல்லாம் இருக்கிற பெரிய நெருக்கடி அப்படின்றது அது குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி அப்படின்னு. சோசியல் இன்ஜினியரிங்ல தொடர்ந்து அமித்ஷா வந்து அங்க வெற்றிகரமா அதை நிலநாட்டினாங்க. அதற்குள்ள இருக்கிற மற்ற இன்னபிற சாதிகள் எல்லாம் யாதவர்களுக்கு எதிராக முன்னிறுத்தி வெற்றி கண்ட வரலாறு எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த முறை கற்றையாளர் சொல்வது இது இந்த கட்சி யாதவர்களுக்கு மட்டும் அல்ல, நாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி பத்தியும் பேசுவோம் அப்படின்னு அவர்கள் பற்றி பேசுறாங்கல்ல, அது அகிலேஷ் யாதவுக்கு நெருக்கடியா யாதவர்கள் மத்தியில உருவாக்கிடாதா? அப்படி உருவாக்காது. எப்பொழுதுமே என்னன்னா, யாதவர்கள் வந்து அதிகாரத்திலே இருப்பதற்கு மற்ற சமூகங்கள் துணை நிற்க வேண்டும் தானே யாதவர்கள் விரும்புவாங்க. மற்ற சமூகங்களே நம்ம பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னா, ஜனநாயகம் வந்து எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது, வெறுமனே எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. பர்சனலா ஜாதியை வந்து போற்றக்கூடியவனா இருப்பான், ஆனா பிற ஜாதிக்காரன் ஓட்டு போட்டாதான் அதிகாரத்துக்கு வர முடியுங்கிறப்ப அவன் என்ன செய்வான், தன்னுடைய ஜாதி உணர்வை வந்து தள்ளி வைத்து விட்டு முழுக்க முழுக்க ஒரு எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிற கருத்தியலுக்குள்ள வருவாங்கல்ல. இப்ப பாஜகவே என்ன செய்யுதுன்னா, ஆதிக்க சாதிகளுக்கான அரசியலை தான் செய்யறாங்க. அது பிற்படுத்தப்பட்டவர்களுடைய முகமூடி அணிந்து கொண்டு தானே செய்யறாங்க. அதனாலதானே மோடியை முன்னிறுத்துறாங்க. இப்ப மோடி வந்து பிற்படுத்தப்பட்டவர் அல்ல, மோடி பிற்படுத்தப்பட்டவர் தான், ஆனா ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. ஆனா அரசியல் களத்துல பாருங்க, பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியலை உயர்சாதி வகுப்பிலே பிறந்த ராகுல் காந்தி கையில் எடுக்கிறார். ஆனால் ஆதிக்க சாதிக்கான அரசியலை யார் கையில் வச்சிருக்கா? மோடி கையில் வச்சிருக்காரு, பிற்படுத்தப்பட்டவர் கையில் வச்சிருக்காரு. இந்த எதிர் நிலைப்பாடு இருக்கு பாருங்க, இதுதான் இங்க அரசியல் ஆட்டம் காண போகுது. இப்ப உத்தரப்பிரதேச அரசியலை பற்றி பேசுகிற போது சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் இருக்குல்ல, அகிலேஷ் யாதவ், இந்த உறவு வந்து அவங்க வந்து எப்படி இங்க வந்து திமுக காங்கிரஸ் வந்து நாங்க நீடித்து கூட்டணியில இருப்போம்னு சொல்ற மாதிரி, அவங்க கிட்டத்தட்ட 2047 50 வரைக்கும் நாங்க கூட்டணியில இருப்போம்னு சொல்லுவது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? காங்கிரஸை பலவீனப்படுத்திராதா, இல்ல இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா? எப்படி உத்தரப்பிரதேச ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய இந்திய ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, தேசிய கட்சிக்கு பின்னால் தான் மாநில கட்சிகள் செல்ல வேண்டும் என்கிற நிலைமையை மாற்றி மாநில கட்சிகளை முதன்மைப்படுத்தி ஒரு தேசிய கட்சி அரசியலை சந்திப்பதுங்கிறது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இப்ப விபி சிங் காலத்துல கூட மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து தான் அந்த கூட்டணி அமைச்சாங்க. அன்றைக்கு தேசிய கட்சியாக பாஜக வலிமை பெறாத காலம். ஆனால் ஒரு வலிமையான மிக நீண்ட காலமாக ஒரு 50 ஆண்டுகள்ல வந்து மிகப்பெரிய அரசாட்சியை வந்து கொண்டிருந்த, அதிகாரத்தை கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளை முதன்மைப்படுத்துகிற அரசியல் என்பது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து சில பேர் வந்து வீழ்ச்சின்னு சொல்றாங்க. அது ஜனநாயகத்தினுடைய எழுச்சி நான் பார்க்கிறேன். ரெண்டு பேருக்குமே பலன் கொடுக்கும், நிச்சயமா பலன் கொடுக்கும், ரெண்டு பேருக்கு நிச்சயமா பலன் கொடுக்கும். இங்கே தமிழ்நாட்டு சூழல் தான் அங்கேயும் இருக்கிறது. அடுத்து பீகார்ல வந்து தேஜஸ்வி அவருடைய பரப்புரை வியூகத்தை பற்றியும் கட்டுரையாளர் பேசியிருக்கிறார். பீகார் களத்துல பாஜக, குறிப்பா பிரதமர் மோடி எல்லாம் கோத்ரா ரயில் விபத்துடன் தொடர்பு படுத்தி ஆர்ஜேடி எல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேஜஸ்வி வந்து வேலை வாய்ப்பு, அடிப்படை தேவை, அதே தான் அகிலேஷ் மாடலை தான் அவரும் பேசிட்டு இருக்கிறார். இன்னொன்று வந்து பரப்புரை வியூகத்துல மோடி என்னெல்லாம் பேசினார்ன்ற வீடியோவை பிளே பண்ணி இப்ப எங்க பாத்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு அந்த வியூகம், அதையும் கட்டுரையாளர் வந்து அது அங்க கை கொடுக்குதுன்ற மாதிரி எழுதியிருக்கிறார். எப்படி பாக்குறது? இந்த பிரச்சார யுத்தி தான். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்க வந்து நான் வந்து கருப்பு பணத்தை மீட்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இப்போ இன்னைக்கு என்னவா நடந்திருக்காது? பண மதிப்பு நீக்கம் வந்து என்னவா இருக்கு இன்னைக்கு? அதோட ரிசல்ட் என்ன? அவங்க கொண்டு வந்த 2000 ரூபாய் நோட்டை அவங்களே ஒளிச்சு வைக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு இல்லையா? ரிசர்வ் பேங்க் மூலமாகவே திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு இல்லையா? அப்ப எல்லாவற்றிலும் இவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் அப்படிங்கறத பகிரங்கப்படுத்தக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அந்த தேர்தல் உத்தி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சமூகம், அதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் இருக்குல்ல, அது குண்டுவெடிப்பா இருக்கலாம், கோத்ரா ரயில் எரிப்பா இருக்கலாம், அதை மறுபடியும் தூண்டுவதன் மூலமாக நிரந்தரமாக அரசியல் செய்ய முடியாது.
மனித மனமே எப்படின்னா வன்முறைகளை மறக்க விரும்புகிறது தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரத்தை நம்ம மறக்க தான் விரும்புவோம். மீண்டும் மீண்டும் அந்த புண்ணிலேயே வந்து வேல் பாய்ச்சக்கூடிய அந்த காயத்தின் மீதே ஒரு 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 அதிகாரத்தை கட்டுமானம் செய்வதுங்கிறது அந்த நேரத்தை எமோஷனல்ல தான் பயன்படும். இதுல இன்னைக்கு கோத்ரா ரயில் எரிப்பை பேசுவதன் மூலமாக எல்லாம் அரசியல் அறுவடை செய்யவே முடியாது. இல்ல ரெண்டு விஷயம் நடக்கு. நீங்க அகிலேஷை பார்க்கிறப்ப அகிலேஷ் என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து ராமர் கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்கே வராதவங்க இவங்க புறக்கணிச்சாங்கன்னு அங்க ஒரு பரப்புரை இருக்கு. இங்க கோத்ரா ரயில் விபத்துக்கு வந்து லல்லுவை வந்து தொடர்புபடுத்துறாங்க. அன்னைக்கு அவர் அமைச்சராக ரயில்வே இதுல இருந்தது, அதை தொடர்புபடுத்துறாங்க. ஆனா அகிலேஷா இருக்கட்டும் தேஜஸ்வி ரெண்டு பேருமே இதை கடந்து போறாங்க. அதுக்கு பதில் சொல்லி அந்த புள்ளியில வியூகத்தை வகுக்காம வேலை வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பேசிட்டு போறாங்கல்ல. இது ஒரு மதவாத அரசியலை கையில் எடுப்பதாக சொல்லப்படும் பாஜகவுக்கு பலன் தருமா இல்ல இவங்களுக்கு பலன் கொடுக்குமா? அது மதவாத அரசியலுக்கு பதில் சொல்லாததன் மூலமாக அதை இவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். முதல்ல இந்த விஷயத்தை வந்து இது மக்கள் பிரச்சனை அல்ல, ராமர் கோயில் கட்டுவது வந்து மக்கள் பிரச்சனை அல்ல, இந்துக்களை பற்றி பேசுவதன் மூலமாக பாகிஸ்தானை பற்றி பேசுவதன் மூலமாக சாமானிய இந்துக்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், காஷ்மீரில் சிறப்பு அதிகாரம் நீக்குவதன் மூலமாக சாதாரண இந்துக்களுக்கோ பெரும்பான்மை இந்துக்களுக்கோ என்ன ஆதாயம் இருக்க முடியும்? ஒண்ணுமே இருக்க முடியாது. அது அந்த மாநிலத்தினுடைய உரிமையை தான் பாதிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்ப இது மூலமா என்ன ஆதாயத்தை சாமானிய மக்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப மதவாதத்தின் மூலமாக ஒரு எமோஷனலான ஒரு அரசியலை கட்ட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிற போது அதற்கு நேர் எதிரான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதன் மூலமாக அந்த உரையாடலை அர்த்தம் இழக்க செய்கிறார்கள். உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது நான் பொருட்படுத்தத்தக்கதல்ல அப்படின்னு இக்னோர் பண்றாங்கல்ல. அது ரொம்ப சிறப்பான உத்தி தான். அகிலேஷ் தேஜஸ்வி ரெண்டு பேருமே பிரதமர் வேட்பாளர் அந்த ரேஸ்ல இல்ல, அவங்க வந்து ஒதுங்கிதான் இருக்காங்க. ஆனா ரெண்டு இளைஞர்களுமே வந்து வேலை வாய்ப்பை தான் பெருசா அட்ரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவன் ராகுல் முதல் கொண்டு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய ஒரு பரப்புரை வியூகம்ன்றது வந்து இளைஞர்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, இன்னைக்கு இருக்கிற இந்திய பொருளாதார சூழல், இதை வந்து பெருசா எடுத்துட்டு போகணும்ன்றதுதான் அவங்களோட. சராசரியான நடுத்தர குடும்பங்கள்ல தன் வீட்டுல இருக்கிற ஒரு இளைஞன் வந்து வேலை வாய்ப்புக்கு போகணும்னு நினைப்பாங்களா, இல்ல போய் ஏதாவது RSS உடைய அணிவகுப்புல போய் கலந்துக்கிறோங்கிறத நினைப்பாங்களா? ஒரு சாதாரண நடுத்தர குடும்பங்களினுடைய ஒரு மனநிலையில இருந்து நான் அதை கேட்கிறேன். அப்ப ஒருத்தனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ஜீவாதார பிரச்சனை எது, அன்றாட வாழ்வியல் பிரச்சனை எது, அதற்கு உத்தரவாதம் அளிக்காமலே, ரொட்டியை பத்தி பேசாமலே வேற ஏதாவது வந்து உனக்கு கடவுள் எல்லாம் தருவாரு, நீ கண்ண மூடி தியானம் பண்ணிக்க. அதாவது ஓஷோ தான் சொன்னாரு, தியானம் என்றால் என்ன அப்படின்னு ஓஷோட்ட ஒரு முறை கேட்ட போது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுனாரு. தியானத்தை குறித்து ஓஷோ சொன்ன கருத்து. அதை போலதான் பாஜக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது. இந்த மதவாதம் என்கிற விஷயம் எல்லாம் மக்கள் மனதுல வந்து பொழுது இல்ல. இவர்கள் காட்டிய பிம்பம் நிக்கலது. இது ஒரு மணல் வீடு மாதிரி. இன்னொன்று, நிதிஷை வந்து தேஜஸ்வி எதிர்கொள்வது அழகா. நிதிஷை வந்து சொல்றார், நான் துணை முதல்வராக இருந்தபோது 4 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கினேன், அதெல்லாம் நிதிஷ் குலைத்து விட்டார் அப்படின்னு சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, கட்டுரையாளருடைய அப்சர்வேஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவுக்கு நிதிஷுக்கும் ஒரு நல்ல இணக்கமான உறவு இல்லை, நிதிஷே ஒரு சுமையாக பாஜகவுக்கு ஆயிட்டார்ன்றதும் கட்டுரையாளரோட அப்சர்வேஷனா இருக்கு. உங்கள் பார்வை இல்ல, அதாவது எப்படின்னா, நீங்க வந்து கூட்டணி மாறுவது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல நிகழ்றதுங்கிறது வேற. இவர் வந்து பச்சோந்திக்கே டஃப் கொடுக்கிறார்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருடைய நிறமாற்றம் எல்லாம் ரெண்டு பக்கமே நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதராக அவர் மாறி இருக்கிறார். நீங்க அடிக்கடி கூட்டணியை மாற்றி கொடுக்கிற போது மக்களிடத்துல நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு வேணா அதை நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம், மக்களிடத்துல போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக வளர்ச்சியில ஒருத்தரை வந்து நீங்கள் எளிதாக வந்து ஏமாற்றி விட முடியாது. அதனால மாற்று கருத்து குறித்த உரையாடல் வந்து தவிர்க்க முடியாத காலத்துல நம்ம இருக்கோம். ரெண்டாவது வந்து கட்டுரையாளர் அந்த இறுதி பத்தியில பேசுவது வந்து அகிலேஷோட தேஜஸ்வியோட உத்தரப்பிரதேச பீகார்ல காங்கிரஸ் வந்து ஒரு உற்சாகமான கூட்டணி அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதன் பொருள் வந்து கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்கு, யாரும் யாரையும் சந்தேகிக்காத ஒரு கூட்டணின்றதுதான் அவருடைய அப்சர்வேஷனா இருக்கு. உங்கள் பார்வையும் அதுதான். ராகுல் காந்தியினுடைய தலைமை வந்து என்னன்னா, கடந்த காலங்களில் மாநில அரசுகளை ஒடுக்குகிற வேலையை வந்து காங்கிரசும் செய்திருக்கிறது. காங்கிரசினுடைய இந்தி திணிப்பு அன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்த தவறின் மூலமா தானே இங்கே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வந்தது. எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அது மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசியலுக்கு எதிராகவே வந்து நெடுங்காலம் வந்து காங்கிரஸ் இருந்திருக்கிறது. அவர்கள் தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு மாநில கட்சிகளை முதன்மைப்படுத்துவது என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்ததற்கு பின்னால ராகுல் காந்தி ஒரு எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைமையாக அவர் இருக்கிறார். அதாவது நான் எப்படி இதை பார்க்கிறேன்னா, இவர் வந்து முந்த்ரா துறைமுகத்தை வந்து அதானிக்கு கையளிக்கிற வேலையில ராகுல் காந்தி மக்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்.
ஏறத்தாழ வந்து ஒரு 5000 மைல்களுக்கு மேல அவர் நடந்து நடைபயணத்தின் மூலமாக மக்களுடைய எழுச்சியை வந்து தன்மையப்படுத்தி இருக்கிறார். அப்ப இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக ராகுல் காந்தி போன்றவர்களோ, தேஜஸ்வி போன்றவர்களோ, அகிலேஷ் யாதவ் போன்றவர்களோ உருவாவதை வந்து இளைஞர் கூட்டம் வந்து புதிய வாக்காளர்களுடைய வசீகரத்தை அது பெற்றிருக்கிறது நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயக யுகத்துல வந்து இளவரசர்கள் அந்த பெயர்களுக்கெல்லாம் வந்து பெரிய பொருத்தப்பாடு இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். இளவரசர்கள் என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் ஒரு நம்பிக்கையின் தொடர்ச்சியாக தான் ஒரு தலைமையினுடைய குடும்பத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் நீங்க பார்க்கும்போது மக்கள் மன்றத்தில் நின்றுதான் வெற்றி பெறுகிறார்களே தவிர நேரடி நியமனத்தில் வருவதில்லை அவங்க. அப்படிங்கிறப்ப இளவரசர்கள் என்கிற சொல்லாடெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம், அதாவது மக்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டாங்க, பொறுத்திருந்து ஏற்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.